ஹலோ ஊழியர்களுக்காக நம்ம எப்படி ஆயத்தப்படணும் என்று இந்த கூட்டத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம நினைக்கலாம், எனக்கு வயதாகி விட்டது, நான் என்ன செய்ய முடியும், நான் ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் எப்படி போய் ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றார், தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், நாம் இப்போ இன்றைய தினம் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் தாகமாய் கேட்போம் என்றால் அவருடைய ஆவியை நம்ம மேலே ஊற்றி அவருடைய ஊழியத்திற்காக நம்ம எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். பாடல் எண் 6வது பாடல். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, நான் உமக்காக எழுதி பிரகாசிக்கணும் என்று சொல்லி இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். அவரே நம் கண்மலை, நம் கோட்டை, நம்முடைய அடைக்கலம், நம்முடைய துருகம் எல்லாமாய் அவராய் இருக்கிறார். பாடல் எண் 22வது பாடல். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, உம்மையே நான் ஆராதிப்பேன், என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா, யாரை சும்மா உக்காராதீங்க, சோர்ந்து போன மாதிரி இருக்காதீங்க, கரங்களை தட்டி மாட்சிமை
நின்று அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் மேலே ஆண்டவரே அக்கினி நெருப்பாய், ஆண்டவரே அக்கினி நாவுகள் போல எங்களை அன்று நிரப்பின தேவன் இன்று ஆண்டவரே எங்களை நிரப்ப நீர் வல்லவராக இருக்கிறீங்க. அன்று மோசையோடு பேசி உடைய ஊழியத்திற்காக நீங்கள் அழைச்சிங்களே ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை உங்களுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க, என்னை அபிஷேகிங்க, அக்கினி நெருப்பா இறங்கி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி பாடல் எண் 13 அக்கினி நெருப்பா இறங்கி வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம். அப்படியே நம்ம அர்ப்பணித்தவர்களால் நம்ம நேற்று தினத்தில் நம்ம செய்தி கேட்டோம் இல்லைங்களா, மரண பரியந்தம் நான் உமக்காக நிற்பேன் என்று. எத்தனை பேர் நம்மால் சொல்ல முடியும்? ஆண்டவரே, மரண பரியந்தம் என் ஜீவன் இருக்கு மட்டும், என் நாட்கள் முடியும் மட்டும் ஆண்டவரே உமக்கு நான் சாட்சியாய் நிற்பேன் என்று நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களா? ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் நம்ம இடத்துல கையை வைத்து நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே,
உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவை போல ஆண்டவரே, அப்பா தானியேலை போல ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எங்களை தப்புவித்தாலோ எங்களை விடுவிக்காமல் போனாலோ நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லத்தக்க அந்த வைராகியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தருவீராக என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் இந்த பாடல் வழியாக ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கும் மட்டும், என் நாட்கள் முடியும் மட்டும் உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் பாடலாம். 24வது பாடல், உம்மை ஆராதிப்பேன். உம்மை
ஆராதனையில் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரின் துணை ஆண்டவரே எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அறிக்கை செய்தபடி ஆண்டவரே எங்கள் நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.